ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கப்பி வர்சஸ் என்லர் வர்சஸ் அப்புறம் மூணாவதாக இன்னொரு ஆளை சேர்த்துருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ஃபிஷ். ஸோ இவங்க 3 பேருக்கும் ஒரு வர்சஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் எது பெட்டரான ஃபிஷ் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ பர்சனலாக நீங்கள் இந்த மீனை ட்ரை பண்ணவங்க அவங்களோட ஒப்பீனியன்ட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் எந்த மீன் அதிகமாக பெட்டருன்ட்டு சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம், ஓகேங்களா? ஷோல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஷோல்கிட்டேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இது மூணுத்தில் இருக்க டிஃப்ரென்ஸ் ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் என்னன்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோலேயே. ஸோ ஷோல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்சேஷனை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்லர் பார்த்தீங்கன்னா, கப்பியும் பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த மஸ்கிட்டோ ஃபிஷ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி வகையை சேர்ந்தது தான். அதுதான் போலிசினிடேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்ததாக இதுங்கெல்லாம். ஸோ எல்லாம் எந்த விதமான டிஃப்ரென்சேஷனும் கிடையாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா லைபர்ஸ் தான். ஸோ எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால பாடி ஷேப் அண்ட் எல்லாமே பார்க்க சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இவங்களாம் வேறு ஸ்பீஷியஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீஷியஸ் நேம் பார்த்தீங்கன்னா பாலிசினா ரெட்டிகுலேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஜென்னிஸும் பார்த்தீங்கன்னா பாலிசியா தான். ஸோ அதோட சேம் ஜென்னிஸாக இருக்கக்கூடிய இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா அது என்லர் தான். ஸோ இது ஸ்பீஷியஸ் நேம் வேறு, பாலிசியா விங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஜென்னிஸை சேர்ந்தது. அதே மஸ்கிட்டோ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வேறு ஜென்னிஸை சேர்ந்தது. அது கம்புசாயின்னு சொல்லுவாங்க அதோட ஜென்னிஸு. அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா கம்புசாய் அஃபினினிஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த மூணுமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். முதல்ல சொல்லப்போனால் இந்த மஸ்கிட்டோ ஃபிஷ் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அது மெயில் பார்த்தீங்கன்னா கலரேஷனாக இருக்காது, இருந்தாலுமே ரொம்ப லைட்டாக மைனூட்டாக தான் இருக்கும். என்லர் கப்பி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா மெயில் குட்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. அதே கப்பியோட மெயில் பார்த்தோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அண்ட் டெய்ல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பாடி சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த மெயில் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மூணுத்துக்குமே. ஸோ இப்போது இதில் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷோட ஃபீமேல். ஸோ அதோட பெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாக் ஸ்பாட்ச், ஓகேங்களா, அந்த மச்சம். ஸோ அந்த மஸ்கிட்டோ ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த வயிற்றில் இருக்க அந்த மச்சத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்லரோட ஃபீமேலை பார்க்கலாம். என்லர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த மஸ்கிட்டோ ஃபீமேல் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த வயிற்றில் அந்த பிளாக் மார்க் இருக்கும் பாருங்கள், மச்சம். அது பார்த்தீங்கன்னா சிலதுக்கு இருக்கும். அது இருந்தாலுமே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிலதுக்கு இல்லாமலே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்லர் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நார்மல் கப்பி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோட டெய்லில் நீங்கள் நல்லா கலரை பார்க்கலாம். ஸோ மற்ற ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது கப்பி ஃபீமேல் கொஞ்சம் கலராக இருக்கும் அண்ட் கொஞ்சம் பெருசாகவும் வளரும். ஸோ ஷோல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் என்னென்ன வித்தியாசங்கள்ன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ முதல்ல இப்போ நம்ம இதை பார்க்கலாம், மஸ்கிட்டோ ஃபிஷ்ஷை. ஸோ மஸ்கிட்டோ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது நம்ம நேட்டிவ் ஃபிஷ் கிடையாது. இது சவுத் அமெரிக்கன் ஃபிஷ்ஷு, நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட மீன். அண்ட் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடியது மஸ்கிட்டோட லார்வா தான். ஸோ அதனால் நம்ம வயலில் இந்த மீன் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். அண்ட் இந்த மீனும் பார்த்திங்கன்னா மற்ற விதமான எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காது மற்ற ஸ்பீஷியஸ்க்கு. இப்போ நம்மக்கிட்ட இந்த வயலில் இன்வெசிவாக இருக்குது பாருங்கள், இந்த டிலாப்பியா அண்ட் இந்த ப்ளக்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். பட் இந்த மீன் அவ்வளோவா தலைவலியாகவே இல்லை. ஸோ இந்த மீன் ஒரு நல்லது தான் நம்மளுக்கு பண்ணும் வயலில் இருக்கும்போது. அண்ட் மற்ற மீனுக்கும் ஈஸி ஃபுட் சோர்ஸாக மாறும். இந்த மீனை கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா வளர்க்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஓகேங்களா? அண்டு மஸ்கிட்டோ ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அக்வேரியம்குள்ளே சர்வைவல் ரேட் எனக்கு பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா நான் பர்சனலாக சின்ன வயசில் இந்த ஃபிஷஸ்லாம் அக்வேரியம் ஷாப்பில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு வளர்ப்பேன். பட் அது ஒரு வாரத்துலேயே எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மீன் நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு. ஸோ இப்போலாம் அக்வேரியம் ஷாப்பில் கூட அந்த மீன்லாம் பார்க்க முடியறதில்ல, முன்னாடிலாம் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம என்லர் அண்டு கப்பிக்கான வர்சஸை பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் 2 பேர் மார்க்கெட்டில் அப்படியே நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய மீன். ஸோ முதல்ல நம்ம என்லரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்லர் பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பியோட சின்னதாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மெயில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ அதுக்குள்ளே தான் வளருமே.
அதுவே ஃபீமேல் எண்ட்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ்க்குள்ளே வளரும். ஓகேங்களா? ஸோ இதுவே நார்மல் கப்பி இருக்குது பாருங்கள், ஃபேன்சி கப்பி, இந்த காமன் கப்பிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து மெயிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். அண்டு ஃபீமேல்லாம் வந்து 2 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். சில ஃபீமேல்லாம் நான் பார்த்துருக்கேங்க, 4 இன்ச்சஸ் ஃபீமேல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ பெரிய ஃபீமேல்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஃபார்ம்லலாம். ஸோ ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஃபீமேல் இந்த நார்மல் கப்பியோட ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து கப்பிலே சின்ன வெரைட்டிஸ் கப்பியாக வச்சு வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ட்லரை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபேன்சி கப்பி இல்லை காமன் கப்பி சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சின்ன அக்வேரியம் வச்சுருக்கீங்கன்னா எண்ட்லர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நார்மல் கப்பியை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் நிறைய ஸ்விம்மிங் ஸ்பேஸ் தான் நல்லாயிருக்கும். பட் சின்ன அக்வேரியம் எப்படின்னா ஒரு 1 ஃபீட் டேங்க்கு அந்த மாதிரி டேங்க்லலாம் நீங்கள் வந்து எண்ட்லர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் டேங்க்கில் எண்ட்லர் கெத்து. ஸோ கொஞ்சம் பெரிய டேங்க் போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பி தான் கெத்து. ஸோ பெரிய டேங்க்கில் வச்சு நீங்கள் எண்ட்லரையும் வளர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்த விஷயம் பார்க்க போகிறீங்கன்னா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ நார்மல் கப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், நல்லாவே வந்து சாப்பிடும். சாப்பிட்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அக்ரெசிவாகவும் சாப்பிடும். ஸோ இதுவே எண்ட்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் கப்பியோட கொஞ்சம் கம்மியாக தான் வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்டு ஃபீடிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிடாது எண்ட்லரு, கொஞ்சம் கம்மியாகவே தான் சாப்பிடும். ஸோ இந்த வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு வந்துட்டாலே அது கப்பி தான் டாப் இடத்துல இருப்பான், எண்ட்லர் அது கொஞ்சம் கீழே தான் இருப்பான். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆர்டினஸ். ஆர்டினஸில் பார்த்தீங்கன்னா எண்ட்லர் வந்து நல்லாவே சர்வைவ் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு சர்வைவல் ரேட் கம்மியாக இருக்கும். பிகாஸ் கப்பி வந்து கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்து எதாவது டிசீஸ் வந்தாலும் வந்துடும், தண்ணி உங்களுக்கு ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணி கண்டாமினேட் பண்ணிட்டீங்க, ஐ மீன் அதிகமாக அமோனியா லெவல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எண்ட்லரும் அடி வாங்கும், கப்பியும் அடி வாங்கும். ஸோ இது வந்து விதிவிலக்கே கிடையாது. அதனால் வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷோவில் இந்த கப்பியில் வந்து அதிகமான இம்ப்ரீடிங் நடக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கப்பிக்கு வந்து கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கப்பி நார்மல் கப்பி அண்டு ஃபேன்சி கப்பிலாம் கேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுவே எண்ட்லரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கும் இன்ப்ரீடிங் நடக்கும். பட் ஆனாலும் எது நல்ல ஆடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ட்லர் தான். ஸோ எண்ட்லர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஆடியான வெரைட்டி தேடுறீங்கன்னா கப்பிலேயே. அண்டு பிக்னஸ் யாராவது வந்தீங்கன்னா கப்பிக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்து காமன் கப்பீஸ் ஃபேன்சி கப்பீஸ் எல்லாம் விட்டுட்டு எண்ட்லரை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எண்ட்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யாராவது எண்ட்லர் அண்ட் நார்மல் கப்பியை வளர்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எது நல்லா இருந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எண்ட்லர் நல்லா இருந்திருக்கா இல்லை நார்மல் கப்பி நல்லா இருந்திருக்கான்றதை. அண்ட் அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போனால் இதுங்களோட ப்ரீடிங். ஸோ நம்ம வந்து மெயினாக இந்த கப்பீஸ்லாம் விரும்பி வாங்குறது பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுன்றதுக்காக தான். ஸோ இது குட்டி போடுன்றதுக்காக. ப்ரீடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் கப்பி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரீட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃபீமேலையும் பார்த்தீங்கன்னா விடாமல் சேஸ் பண்ணி ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ ஃபீமேலும் வந்து நல்லா குட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதிகமான அளவுக்கு அது வந்து குட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா ப்ரீடிங்க்கு நிறைய குட்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கப்பியை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீடிங் நடக்கணும். பட் அந்த ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அழகாக நடக்கணும். ஒரு மாதிரி டேங்க்கில் சேஸிங்கு அண்டு அக்ரெசிவாக கொஞ்சம் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இருக்காமல் கொஞ்சம் அழகாக உங்கள் டேங்க்கில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ட்லரை சூஸ் பண்ணலாம். எண்ட்லர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபீமேல் கிட்ட போயிட்டு வந்து ஃப்ளேர் பண்ணி ஒரு மாதிரி அதோட உடம்புல இருக்க அழகை காட்டும். ஸோ அதை காட்டிட்டதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சேஸிங் இருக்காது. இந்த எண்ட்லர் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேர் பண்ணி காட்டும். ஸோ மேலுக்கும் சண்டை வரும். சண்டை வரும்போது 2 பேர் ஃப்ளேர் தான் பண்ணுவாங்க தவிர பெருசாக இந்த மாதிரி ஃபின் நிப் பண்ணுறதுலாம் நடக்காது. அதுவே இந்த கப்பிக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ 2 பேர் வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சண்டை வந்துச்சுன்னா 2 பேர் ஃபின் நிப்பன் பண்ணி ஃபின் டேமேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எண்ட்லர் கிட்ட வந்து அந்தளவுக்கு ஃபைட்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஃப்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இவன் தான் ஃப்ளேரிங்கில் நல்லா இருக்கான்னு சொல்லி அதுலேயே வந்து முடிவு பண்ணி பிரிஞ்சு போய்க்கும். ஸோ இதில் வந்து குட்டி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ட்லர் குட்டி போடும்போது கொஞ்சம் கம்மியான குட்டி தான் போடும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த குட்டியை நீங்கள் வந்து காப்பாற்றுறதுன்றது கஷ்டம். கப்பி குட்டியை நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம், ஆனால் அது வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அந்த குட்டியை. பட் எண்ட்லர் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதை காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்டு எண்ட்லரோட குட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குட்டி தான் வரும். ஸோ நார்மல் கப்பி ஒரு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து ஒரு 15 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க.
இல்லாட்டி ஒரு 20 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. எண்ட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 இல்லாட்டி ஒரு 10 அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே தான் கவுண்ட் இருக்கும். அண்ட் எண்ட்லருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி போடும்போது சில குட்டிலாம் இறந்து போகாது. அப்படியே நிறைய குட்டி பார்த்தீங்கன்னா உயிரோடே வந்துடும். அது கப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குட்டி போடும்போது பாதி குட்டிலாம் இறந்து போயிருக்கும், முழுசாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வரும் நார்மல் கப்பிக்கிட்ட. பட் எண்ட்லர் கப்பிக்கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அண்டு 2 பேருக்கும் இருக்க லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 15 மாதம் இல்லாட்டி 18 மாதம் வரைக்கும் தான் உயிர் வாழும். அது ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 25 செல்சியஸ் ஒரு 24 செல்சியஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதால் ஒரு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் கேப்டிவிட்டியில் உயிரோடு இருக்க முடியும். ஸோ டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதாது. இதை நீங்கள் லாங் டைம் வச்சுக்கணுன்னா நீங்கள் ப்ராப்பர் டயட்டும் கொடுக்கணும். ஸோ அதிகமான ப்ரோட்டீன் ஃபுட்டு மட்டுமே கொடுக்காதீங்க, கொஞ்சம் வெஜ்ஜி மேட்டர்ஸும் கொடுங்க. ஸோ ஸ்பைரலினா ஃப்ளெக்ஸ் கொடுங்க. மெயினாக நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு நடுவில்லாம் இந்த மீன் வைக்கும்போது இந்த மீன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆல்கேஸும் சாப்பிடும். ஸோ அதோட டயட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மாதிரி நீங்கள் பிளான்ஸும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபாக்ஸ் டெயிலு, ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா இந்த மீன் ரொம்ப விரும்பும். அண்டு வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பண்ணி வாட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. அண்ட் எண்ட்லர் கப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்க அக்வேரியமே விரும்பும். ஸோ பிளான்டட் அக்வேரியமில் இருக்கிறவங்க எண்ட்லர் கப்பீஸாக சூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் கப்பிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பிளான்ஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டி ஓகே தான். பட் நீங்கள் பிளான்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஷோல், இதோட இந்த வீடியோவும் நான் எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம கார்டினல் டெட்ராக்கு அண்டு நியான் டெட்ராக்லாம் வர்சஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய நம்ம வர்சஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோல்.